ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்ததுனால இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இருக்கு இல்லையா, மும்பையினுடைய பொருளாதாரம் அப்படின்றத இந்த அடல் சேது பாலம் அப்படின்றது இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசக்கூடிய வகைகளில் தான் இந்த அடல் சேது பாலம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவரால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் 21.8 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்றது பார்த்தோம்னா 16.5 கிலோமீட்டர் வந்து கடலுக்கு மேலே அந்த பாலம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. 5.5 கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா நிலத்துக்கு மேலே இந்த பாலம் அப்படின்றதும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் டைமில் 12வது ரொம்ப பெரிய நீளமான பாலம் அப்படின்றதும் இந்த அடல் சேது பாலம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ஃப்ரிட்ஜ் அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த அடல் சேது பாலமாக இப்போ மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மும்பை நவி மும்பை இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் தான் இந்த பாலம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாலத்தில் என்னென்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தினால மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அடல் சேது திட்டம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நேற்று தொடங்கப்பட்டதில்லை, கிட்டத்தட்ட 2016 இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்படுது. அதுக்கான அடிக்கல் நாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 2014 நாட்டப்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அடிக்கல் அப்படின்றது நட்டப்பட்டாலுமே பார்த்தோம் அப்படின்னா 2018 தான் அதுக்கான பணி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணப்படுது. 2018 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான பணிகள் அப்படின்றது வந்துட்டு மேற்கொள்றாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 16.5 கிலோமீட்டர் கடலுக்கு மேலே இந்த பாலம் அப்படின்றது வந்து அமைக்கப்படுது. ஸோ இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, கடலுக்கு நடுவில் அமைக்கிறதுனால கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைக்கிற மாதிரியான இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்றதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தோம் அப்படின்னா மும்பையிலேருந்து நவி மும்பை இருக்கு இல்லையா, அதை இணைக்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 17,840 கோடி ரூபா இந்த திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி செலவிடவும் பட்டிருக்கு. ஸோ இந்த பாலத்தில் என்னென்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயமே இந்த பாலத்தில் பயன்படுத்தப்பட்ட இரும்பினுடைய அளவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மும்பையில் இருக்கக்கூடிய ஹவுரா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஹவுரா பிரிட்ஜ் அது மட்டும் இல்லாமல் 7 உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுலையுமே பயன்படுத்தப்பட்ட அளவின் விட அதிகமான இரும்பு அப்படின்றது இந்த பாலத்துக்கு வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜினுடைய உறுதித்தன்மை அப்படின்றது வந்துட்டு அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முழுக்க மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர தேவியினுடைய சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலைக்கு பயன்படுத்தப்பட்ட கான்கிரீட்டினுடைய அளவை விட இந்த பாலத்துக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட கான்கிரீட்டினுடைய அளவு அப்படின்றதும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1,77,903 மெட்ரிக் டன் எஃகு அப்படின்றது இந்த திட்டத்துக்காக வந்துட்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5,04,254 டன் மெட்ரிக் டன் இருக்கக்கூடிய சிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலத்தை உருவாக்குறதுக்காக செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்து தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த 17,840 கோடி ரூபா அப்படின்றது செலவிடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பாலத்தில் வந்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நம்முடைய பாதுகாப்பு இருக்கு இல்லையா, நம்முடைய பாதுகாப்புக்கு என்னப்பா உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த பாலம் முழுக்க கிட்டத்தட்ட அந்த 21.8 கிலோமீட்டருமே பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 190 சிசிடிவி கேமராவால் பார்த்தோம் அப்படின்னா கண்காணிக்கப்படுது. ஸோ இதில் வந்துட்டு அந்த சேஃப் ரைட் அப்படின்றது மக்களுக்கு முழுக்க நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ரைட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனாலையும் 190 சிசிடிவி கேமராக்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலத்தில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மும்பை இருக்கு இல்லையா, மும்பையில் இருந்துட்டு நவி மும்பை போகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 hours இந்த டிராவலிங் டைம் அப்படின்றது. இதனால பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான எரிபொருள் அப்படின்றது வந்துட்டு செலவாகும். ஏன்னா நம்ம டிராஃபிக்கில் ஓட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எவ்வளவு செலவாகும் அப்படின்றதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அந்த டைமிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமிங் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் மிச்சப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு மிச்சப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக மும்பை இருக்கு இல்லையா, மும்பையில் இருந்துட்டு நவி மும்பைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம்
குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாவது ஆயிடும். பட் இப்போ இந்த பாலம் அப்படின்றது வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 20 நிமிஷங்களுக்குள்ள நம்ம வந்துட்டு அங்க நவி மும்பை இருக்கு இல்லையா? அத ரீச் ஆகுற மாரியான பயணம் அப்படின்றது கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாதுகாப்பான பயணம் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இத பொறுத்தவரைக்குமே பொருளாதாரத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா பெரிய பெரிய கனரக வாகனங்களா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வாகனங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வாகனங்கள் ஒரு சில தொழில்கள பொறுத்தவரைக்குமே குறிப்பிட்ட டைம்ல போய் ரீச் அடையணும். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த பொருட்கள் வந்துட்டு வேஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் அதிகமா இருக்கு. பொதுமக்கள பொறுத்தவரைக்குமே அவங்களுடைய பயன்பாட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 மணி நேர பயணமா, இல்ல இதுல 20 நிமிஷம் பயணமா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது, இது எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாலம் இருக்கு இல்லையா? இந்த பாலத்துல பயணிக்கிறதுக்கு அப்படின்றது ரூ. 250 வந்துட்டு சார்ஜஸா பிடிக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பட் நார்மலா கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, ரூ. 500 மதிப்புள்ள பெட்ரோல் இருக்கு இல்லையா? பெட்ரோலா இருந்தாலும் சரி, டீசலா இருந்தாலும் சரி, நம்ம டிராஃபிக்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டுறோம். இல்லன்னா நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகுறது அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது, இந்த ரூ. 250 அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? இது வந்துட்டு எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நினைக்கிறாங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இந்த ரூ. 250 அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த டோல்கேட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி புடிப்பாங்க இல்லையா? முன்னாடி இருந்த டைமிங் அப்படின்றது எவ்வளவோ சேவ் ஆகுது அப்படின்னும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம் அப்படின்னா, இது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ தெற்கு மும்பை இருக்கு இல்லையா? அத பொறுத்தவரைக்குமே தெற்கு மும்பைய பொருளாதாரத்துல இன்னொரு படிக்கு மேல எடுத்துட்டு போறதுக்கு இந்த பாலம் வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப பெரிய ரீச் குடுக்கும் அப்படின்னும் நம்பப்படுதுன்னே சொல்றாங்க. ஸோ 6 வழி சாலை அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா, யாழ் ஆளுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா இயங்கக்கூடிய அந்த டோல்கேட்ஸ் இருக்கு இல்லையா? அதுவுமே எலக்ட்ரிக்கலா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பாலத்த பொறுத்தவரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, டைமிங் பிளஸ் பொருளாதாரம் அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்படின்றது தீர்வுக்கு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வா இந்த பாலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப இந்த பாலத்தால ஒரு புதிய பிரச்சனையா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாலத்துல பயணம் செய்யக்கூடியவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இந்த பாலம் அப்படின்றத நினைச்சுட்டு அந்த டோல்கேட்ல ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் பே பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா? அடல் சேது பாலத்துல போம்போது, ஓரத்துல பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் அப்படின்றத பார்க் பண்ணிட்டு அங்கருந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஏன்னா நெறைய விஷயங்கள் அப்படின்றது அங்க அமைக்கப்பட்டிருக்கிறதுனால, நெறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறது இப்ப அங்க ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூவா மாறியிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. ஏன்னா இந்த மாரி வந்துட்டு கார ஓரங்கள்ல பார்க் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஃபோட்டோ அப்படின்றத எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் நெறைய இருக்கு அப்படின்றதுனால, அத வந்துட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை போலீஸ் இருக்காங்க இல்லையா? இந்த மாரி யாராவது பண்ணீங்க அப்படின்னா, கடுமையான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டீஸ் அப்படின்றதும் இந்த அடல் சேது பாலத்துல இருக்கு. நம்ம போகக்கூடிய வேகங்கள் இருக்கு இல்லையா? வாகனங்களுடைய வேகங்கள் வந்து என்ன அளவுல இருக்கு அப்படின்றத கணிக்கிறதுக்கான மிஷின்ஸ் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு இந்த ஒலி அதனால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள், அதனால இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் அந்த கடல்வாழ் உயிரினங்கள பாதிப்புக்கு ஏற்படுத்தாத வகையில, அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத வகையில பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ ஃபைனலி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அடல் சேது பாலம் இருக்கு இல்லையா? மும்பைக்கு ஒரு ரொம்ப பெரிய பொருளாதார மாற்றத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியா அமையும். ஆல்ரெடி மும்பை பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதாரத்துல எங்கேயோ இருக்காங்க. இது அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டா அமையும் அப்படின்னு சொல்லி பல நிபுணர்களுமே பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட கருத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாரி உங்களுக்கு தெரியாத இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.